ஒரு மாதத்தில் 2 சதுர்த்தி திதிகள் வருகின்றன. சதுர்த்தி திதிக்கும் சங்கடஹர சதுர்த்தி திதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு மாதத்தில் 2 சதுர்த்தி திதிகள் வருகின்றன அப்படின்னு சொன்னால், ஒன்று வளர்பிறை சதுர்த்தி திதி, மற்றொன்று தேய்பிறை சதுர்த்தி திதி. மொத்தம் திதி அப்படிங்கிறதே ஒரு 15 திதி தானே. அதாவது பிரதமையிலிருந்து சதுர்த்தசி வரைக்கும் ஒரு 14 திதிகள், அடுத்ததாக அமாவாசை அல்லது பௌர்ணமி அப்படிங்கிறது வரும். இது வளர்பிறையாக இருக்கும் பொழுது பௌர்ணமியில் முடிவடையும், தேய்பிறையாக இருக்கும் பொழுது அமாவாசையிலே முடிவடையும். சரி, வளர்பிறை அப்படின்னு வரும் பொழுது இந்த வளர்பிறை சதுர்த்தி திதி நாளிலே என்ன செய்ய வேண்டும்னு பார்த்தா, அன்னைக்கு சதுர்த்தி விரதம் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா. இந்த வளர்பிறை சதுர்த்தி நாளை யார் பிரதானமாக, அந்த நாளிலே யார் பிரதானமாக விரதத்தினை மேற்கொள்வார்கள்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த குழந்தை பாக்கியம் சொல்றா இல்லையா, அந்த குழந்தை பாக்கியம் வேண்டி, குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பவர்கள், அந்த பிள்ளை வரம் வேண்டி விரதம் இருப்பவர்கள், அந்த பிள்ளையாரை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த விரதம் இருக்கக்கூடிய நாள் தான் அந்த வளர்பிறை சதுர்த்தி நாள். இது பார்த்தோம்னா சங்கடஹர சதுர்த்தி என்பது தேய்பிறையிலே வரக்கூடிய ஒரு சதுர்த்தி நாள். இது எப்படி இந்த விரதம் அப்படின்னு சொன்னால், இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளிலே விரதம் இருக்கும் பொழுது நம்முடைய சங்கடங்கள் அத்தனையும் தீரும். ஹரம்னு சொன்ன அழித்தல், சங்கடங்களை அழிக்கக்கூடிய ஒரு சதுர்த்தி விரதம் தான் இந்த தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னு சொல்றார். நிறைய பேர் என்ன நினைச்சுட்டு இருப்பான்னு சொன்னா, வளர்பிறை சதுர்த்தி தான் விசேஷம், இது தேய்பிறை சதுர்த்தி, இதுல ரொம்ப பெருசா பலன் கிடைக்காதுங்கிற மாதிரிலாம், இது தேய்பிறை நாளா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சுக்கிறா. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வளர்பிறை சதுர்த்தியை விட மிகவும் பலம் வாய்ந்தது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தேய்பிறையிலே வரக்கூடிய சதுர்த்தி, இந்த சங்கடஹர சதுர்த்தி தான் மிகவும் பலம் வாய்ந்தது. நான் சொல்றது ஒரு ஜோதிடவியல் ரீதியாக. இது என்ன சார் இதில் கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வளர்பிறை சதுர்த்தி நாளிலே நேத்திரம் ஜீவன் என்பது முழுமையாக இருக்காது. ஆனால் இந்த தேய்பிறை சதுர்த்திங்கிறது இருக்கு இல்லையா, இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளிலே பார்க்கும் பொழுது இந்த நாளிலே நேத்திரம் ஜீவன் என்பது இருக்கும். ஆக வளர்பிறை சதுர்த்தியை விட தேய்பிறை சதுர்த்தி என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு சுப முகூர்த்தம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது கூட, ஜோதிடவியல் ரீதியாக ஒரு சுப முகூர்த்தம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னா, அந்த முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்றதுக்கு சதுர்த்தி திதிங்கிறத ஒரு ஸ்பெஷலாக எடுத்து வச்சிருக்க மாட்டா. சதுர்த்தி திதியை கணக்கிலே வச்சிருக்க மாட்டா. சப்தமி, அதாவது சப்தமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசிலாம் வச்சிருப்பாளே தவிர சதுர்த்திக்கு மிகவும் முக்கியத்துவம் தரமாட்டார்கள். ஆனால் அதே நேரத்திலே மற்ற வார நட்சத்திர யோக கரணம்லாம் நல்லா இருந்ததுன்னா, தாராளமாக சங்கடஹர சதுர்த்தி நாளிலே, அதாவது இந்த தேய்பிறை சதுர்த்தி நாளிலே நீங்கள் முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த வளர்பிறை சதுர்த்தியில் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணனா கூட அது என்னைக்கு பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன், பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் முகூர்த்தத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கா. பிள்ளையார் சதுர்த்தி அப்படிங்கிறது வளர்பிறையில் தான் வரும். ஆக மற்ற சாதாரண சதுர்த்தி நாட்களிலே முகூர்த்தங்களை குறித்து கொடுப்பது இல்லை. அதனை விட விநாயக சதுர்த்தி நாளும் மற்றும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இந்த சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்றோம் இல்லையா, இந்த தேய்பிறை சதுர்த்தி நாளிலே தாராளமாக முகூர்த்தங்களை வைத்து கொள்ளலாம், எந்த விதமான தயக்கமுமின்றி வைத்து கொள்ளலாம்னே சொல்றார். இந்த இரண்டிற்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு நம்ம பார்த்தோம்னா, வளர்பிறை சதுர்த்தி என்பது குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனையை மட்டும் முன்வைத்து, அதாவது விநாயக பெருமானிடம் வேண்டிக் கொண்டு, இந்த பிள்ளை வரம் வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பவர்களுக்குத்தான் வளர்பிறை சதுர்த்தி என்பது அது ஒரு விசேஷமான பலனை தரும். ஆனால் தேய்பிறை சதுர்த்திங்கிறது இருக்கு இல்லையா, இந்த சங்கடகர சதுர்த்தி என்பது எல்லோருக்குமே, எல்லா மனிதர்களுமே எந்த விதமான பேதமும் இன்றி விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலமாக எல்லா விதமான நாம் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய அத்தனை சங்கடங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி இதற்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்கா. அதனால தானே வளர்பிறை சதுர்த்தி நாளில் பார்த்தோம்னா கோவிலில் கூட்டமே இருக்காது, சங்கடகர சதுர்த்தி நாளில் மட்டும் இவ்வளவு கூட்டம் இருக்கிறதுன்னு சொன்னால் அதனுடைய மகத்துவம் இதுதான். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.